ஹலோ எவ்ரி ஒன். யாருங்க இந்த சிஜேபி? முழு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவங்க யாருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஜேபியோடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கே. அபிஜித் தீப்கே அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்டிராவில் பிறந்த ஒரு வாலிபர். வெறும் 30 வயசான இவர் மகாராஷ்டிராவில் பூனே யூனிவர்சிட்டியில் யூஜி முடிக்கிறார். மேல் படிப்புக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போஸ்டன் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பிஜி முடிக்கிறார். 2020 2023 வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியில் அரசியல் வியூக நிபுணராக இருக்கிறார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 15 உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில்லாத பட்டதாரிகள்லாம் காக்ரோச்சுக்கு ஒப்பானவங்க, அவங்களாம் கரப்பாம்பூச்சி மாதிரி, அவங்க இந்த சமுதாயத்துக்கு பாரமானவங்க, அவங்களாம் சோம்பேறிங்க இப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை வெளியிடுறாரு. இந்த ஸ்டேட்டஸால கோவப்பட்ட அபிஜித் தீப்கேன்றவர் அப்போதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த ஒரு சில தினங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இவங்களை பின்தொடர்றாங்க. 4-5 நாளுக்குள்ளேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஃபாலோவர்ஸை விட ரொம்ப அதிகமாக இவர் ஃபாலோவர்ஸ் வாங்குறாரு. இதை பார்த்து அவங்க ட்விட்டரில் இவருடைய எக்ஸ் பக்கத்தையே தடை செஞ்சுட்டாங்க. இந்த சிஜேபியோடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவங்க கையில் எடுத்த முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக். இப்போ இதோடைய நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நீட் எக்ஸாம்னால கடந்த 5 வருஷத்துல 93 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த அனிதான்றவங்களை நம்மளால மறக்கவே முடியாது. இந்த நீட் எக்ஸாமுடைய பேப்பர் லீக்கேஜ் பிரச்சனைக்காக வேண்டி எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த கல்வி அமைச்சர் அப்படிங்கிறவர் அதுக்கான தகுதியான ஆளா இல்லை அப்படின்ற விஷயத்தை முன் வச்சு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க அதை கண்டிக்கிற விதமாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் இடத்துல ஒரு முக்கியமான போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தை மையமாக வச்சு இதுக்காக வேண்டி அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வராரு. இந்த போராட்டம் ரொம்ப நல்ல முறையில் சுமூகமான முறையில் நடத்தி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து அவங்க பூனேல, லக்னோவில், அம்ரிஸ்டரில், அப்புறம் ஹைதராபாத், பெங்களூர், ஜெய்ப்பூர்னு தொடர்ச்சியாக அவங்களுடைய போராட்டத்தை ஒரே ஒரு இடமா நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாக இன்னும் நடக்குமா? தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா? இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சிஜேபி அப்படின்றவங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க தேர்தல் ஆணையத்தில் இவங்களுடைய கட்சியை ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் அதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய 2029 பிஎம் எலெக்ஷனில் இவங்க கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி தொடர்ச்சியாக இவங்க எலெக்ஷனில் நிற்பாங்களா, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவுடைய முழு இளைஞருடைய பட்டாளமும் இவங்க பின்னாடி இருக்கிறதுன்றது பெரிய ஆச்சரியத்து வேலை உள்ள விஷயமா இருக்கு. அதே மாதிரி இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்ததுனால பெரும்பான்மையான பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் இவங்களுக்கு பெரிய கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இளைஞர்களுடைய பெரிய சப்போர்ட் இவங்கள்ட்ட இருக்கிறதுனால இவங்க மூலியமா இந்தியாவில் பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து மேற்கொண்டு இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களுடைய உண்மை நிலையை ஒரு சில நிமிஷங்களை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.